வணக்கம். வெல்கம் டு வரண்டாரஸ் டிஆர்பி சேனல். நான் உங்க ஜெயகலா. தினமும் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா, ஒவ்வொரு வீடியோலையும் ஒவ்வொரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் ஃபார் டெட்டுக்காண்டி நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம். எப்படி எப்படிலாம் கொஸ்டின் கேட்குறாங்க, நம்ம எப்படிலாம் சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ மேக்ஸிமம் வந்து நீங்க வந்து என்ன பண்ணணும்னா, ஸ்கூல் புக்ஸ்ல இருந்தா மேக்ஸிமம் கொஸ்டின் வரும். அதை வந்து பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் பேசிக்ஸ் தெரியணும் அப்படிங்கிறதுக்கு. இன்னைக்கு நம்ம வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சேம் போன வீடியோல வந்து ஃபோர்நூன், அதாவது காலையில நடந்த பேப்பர் பார்த்துருக்கோம். இந்த வீடியோல ஆஃப்டர்நூன்ல நடந்த பேப்பரை ஒரு 20 கொஸ்டின் சால்வ் பண்ண போறோம். சரியா? இதே மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு, உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கிளாரிஃபை பண்றதுக்கு நம்மளோட வரண்டாரஸ் டிஆர்பி சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பாக்ஸ்ல கண்டிப்பா. ஓகேவா? So, முதல் கொஸ்டின் போயிடலாம். You would have observed views like water droplets on the leaves of grass in the early mornings. Name the phenomenon and specialize the cells by which it takes place. அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதிகாலையில் புற்களின் இலைகளின் மேற்பரப்பில் பனித்துளி போன்ற நீர்த்துளிகள் காணப்படுவதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இந்நிகழ்ச்சியின் பெயர் மற்றும் அதற்கு காரணமான சிறப்பு செல்களின் பெயரை கூறுக அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. காலையில எந்திரிச்ச உடனே இந்த செடியில இந்த மாதிரி என்ன சொல்ல பனித்துளி அப்படிங்கிறது இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பனித்துளி வந்து இருக்கும். இந்த பனித்துளி வந்து எதனால வருது, என்ன ப்ராசஸ், அது எதனால, எந்த செல்கள்னால வருது அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. டிரான்ஸ்பிரேஷன், பில்லோடு, ரெஸ்பிரேஷன், ஸ்டொமேட்டோ, கட்டேஷன், ஹைடத்தோடு, போட்டோசிந்தசிஸ், குளோரோபிளாஸ்ட். நம்ம பேப்பர் 2ல பார்க்கும்போது பார்த்திருப்போம் கட்டேஷன், ஹைடத்தோடு. அதாவது நீர் வடிதல் ஹைட்ரோதோடுகள்ல இருந்தா நடக்குது. என்னது அப்படின்னா, அந்த ஹைட்ரோதோடுல இருந்து இந்த டிராப்லெட்ஸ் வந்து வருது. அதாவது அதிகபட்சமான தண்ணி இருந்துச்சு அப்படின்னா அதிகாலையில நைட் நேரம் அதுக்கு தண்ணி தேவைப்படாது. ஸோ வந்து என்ன பண்ணுவோம்னா வெளியே வந்து ஏற்றிடும். சரியா? இதுதான் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 132. ஹைட்ரோஃபைட் தட் டஸ் நாட் ஹாவ் ரூட்ஸ். வேர்களற்ற நீர் தாவரம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. வேர்களற்ற நீர் தாவரம் என்ன அப்படின்னா உல்ஃபியா அப்படிங்கிறது. ஹைட்ரல்லா, ஒபன்சியா, கலாட்ரோபிஸ் எல்லாம் குட்டி குட்டியா இருக்கும். ஓகேவா? இந்த ஒபன்சியாங்கிறது என்ன சொல்றோம், அந்த ஆகாய தாமரை சொல்றோம்ல, சாரி சப்பாத்தி களி. ஓகேவா? ஹைட்ரல்ல அந்த மாதிரி ஆகாய தாமரை இதெல்லாம் கிடக்கும். அதெல்லாம் வந்து லைட் லைட்டா என்ன இருக்கும், இந்த ஹேர்ஸ் வந்து இருக்கும், ரூட் ஹேர்ஸ் வந்து இருக்கும். இங்க ரூட்டே இல்லாதது எழுதுனா உல்ஃபியா அப்படிங்கிறது. ஓகேவா? அடுத்தாப்புல கொஸ்டின் நம்பர் 133. செலக்ட் ஒன் பிளான்ட் ஃப்ரம் த ஃபாலோயிங் விச் ப்ரொடியூஸ் நேக்ட் சீட் ஆப்சன்ஸ் ஆஃப் ஓவரி அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. கீழே கொடுக்கப்பட்டுள்ள தாவரங்களில் இருந்து திறந்த விதைகளை உருவாக்கும் சூர்பை அற்ற தாவரத்தை தேர்ந்தெடுக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அதாவது நேக்டு சீட், ஓவரி இருக்கக்கூடாது, ஃப்ரூட் இருக்கக்கூடாது, ஆனா சீடு மட்டும் வெளியே தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். நெல்லா, கிரவுண்ட்நட்டா, பைனஸா, பினேரியாவா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. சரியா? பைனஸ், அதாவது இந்த ஜிம்னோஸ்பர்ம்னு சொல்லுவோம். அழகுக்காக வளர்க்கக்கூடிய ஜிம்னோஸ்பர்ம்கள்ல மத்தியில என்ன இருக்கும்னா நேக்குடு சீடு வந்து இருக்கும். வெளியே தெரியுற மாதிரி விதை இருக்கும். அதை சுத்தி நல்லா நீட்டா அரேஞ்ச் ஆகி லீவ்ஸ் வந்து இருக்கும். மற்றபடி இதுல வந்து பழங்கள் வருமானு கேட்டா வராது. சரியா? முழுக்க முழுக்க அழகுக்காண்டி வளரக்கூடியதான் என்ன சொல்றோம்னா ஜிம்னோஸ்பர்ம்கள் அப்படின்னு சொல்றோம். சரியா? சோ என்னது, பைனஸ்ல தான் என்ன இருக்காது அப்படின்னா ஓவரி இருக்காது, நேக்குடு சீடு மட்டும் இருக்கும். சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? கொஸ்டின் நம்பர் 134. breakdown of carbohydrates into glucose is the example of. கார்போஹைட்ரேட்டுகள் குளுக்கோஸ் ஆக மாற்றும் நிகழ்வு எதற்கு உதாரணம் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க, வளர் மாற்றம் அனபாலிசம், சிதை மாற்றம் கெட்டபாலிசம், கிளைகோலிசிஸ், அதுக்கப்புறம் போட்டோசிந்தசிஸ் ஒளிச்சேர்க்கை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியா? இது என்ன அப்படின்னா, அதாவது வளர் மாற்றம்னா என்ன அர்த்தம்னா உருவாகுறது, 2 3 சேர்ந்து உருவாகுது. ஃபார் எக்ஸாம்பிள் போட்டோசிந்தசிஸ் பார்த்தோம், ஒளிச்சேர்க்கையில கார்பன் டை ஆக்சைடும் தண்ணியும் சேர்ந்து ஒரு குளுக்கோஸாக உருவாகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். சரியா? இங்க என்ன கொடுத்துருக்காங்க, கார்போஹைட்ரேட் C6H12O6 சொல்லுவோம். இது என்ன ஆகும்னா, சாரி இது குளுக்கோஸ். அந்த கார்போஹைட்ரேட் அப்படிங்கிறது என்ன ஆகுது அப்படின்னா குளுக்கோஸா 2ஆ உடஞ்சு போகுது. அப்போ இது வந்து என்ன சொல்றோம்னா சிதை மாற்றம். முதல்ல சொன்னது வளர் மாற்றம், இது ரெண்டாவது சொன்னது சிதை மாற்றம். இது ரெண்டும் சேர்ந்து நடக்கிறதா நம்ம என்ன சொல்றோம்னா மெட்டபாலிசம், வளர்சிதை மாற்றம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ரெண்டுமே நடக்குது. எங்க நடக்கும், மனுஷ உடம்புல நடக்கும். சரியா? ஓகே. கொஸ்டின் நம்பர் 135. ராணிகட் டிசீஸ் ஆஃப் பவுல்ட்ரி பேர்ட்ஸ் அப்படிங்கிறது எதனால வருது?
கோழிகளுக்கு உருவாகும் ராணிக்கட் நோய் வந்து எதனால வருது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா காஸ்டு பை வைரஸ். வைரஸ் காய்ச்சலால நோய் தாக்குது அப்படின்னு சொல்லி பாத்துருக்கோம். சரியா? வைரஸ் ஃபீவர் மாதிரி வரும். ஓகேவா? இதுதான் வந்து ராணிக்கட் டிசீஸ் ஆஃப் பவுல்ட்ரி பேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகேவா? கொஸ்டின் நம்பர் 136. கார்போஹைட்ரேட்ஸ் ஆர் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் கம்போஸ்ட் ஆஃப் டேஷ் டேஷ் அண்ட் டேஷ். அதாவது கார்போஹைட்ரேட்கள் என்பவை எது மூணு ஆகியவற்றை கொண்ட கரிம கூட்டு பொருட்கள் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. கார்போஹைட்ரேட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா CnH12 அப்புறம் ON அப்படின்னு தான் இருக்கும். சரியா? அதாவது 11 22 அதுக்கப்புறம் 11 இந்த மாதிரி இருக்கும். சரியா? C6H12O6 குளுக்கோஸ் சொல்றோம்ல, அது மாதிரி டபுள்ல இருக்கும். ஓகேவா? சரி, ஓகே. இதுல என்ன இருக்கு அப்படின்னா கார்பன் இருக்கு, ஹைட்ரஜன் இருக்கு, ஆக்சிஜன் இருக்கு. ஸோ ஆன்சர்ல என்ன பாருங்க, கார்பன் ஹைட்ரஜன் நைட்ரஜன் கிடையாது. ஹைட்ரஜன் ஆக்சிஜன் கார்பன், அதாவது கார்பன் ஹைட்ரஜன் ஆக்சிஜன். ஸோ ஆன்சர் என்னதுன்னா ஆப்ஷன் பி. நைட்ரஜன் வராது, சல்ஃபரும் வராது. ஓகேவா? கொஸ்டின் நம்பர் 137. டேஷ் இஸ் த லைட்டஸ்ட் போன் ஆஃப் த ஹியூமன் ஸ்கெலிட்டன் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. மனித எலும்பு கூட்டின் மிக லேசான எலும்பு என்னன்னு சொல்லி கேக்குறாங்க. மிக லேசான எலும்பு அப்படின்னா ஸ்டிப்ஸ். இது எங்க இருக்கும்னா காதுல இருக்கும். இயர், ஹியூமனோட இயர்ல இருக்கும். ஸ்மாலஸ்ட் போனும் இதான், லைட்டஸ்ட் போனும் இதான். சரியா? மிகச்சிறிய எலும்பும் இதான், லைட்டஸ்ட் போனும் இதான். ஃபீமர் அப்படிங்கறது என்ன சொல்றோம்னா தொடை எலும்பு, தை போன் சொல்லுவோம். லாங்கஸ்ட் போன் அப்படின்னு சொல்லுவோம். ரிப்ஸ் அப்படிங்கிறது என்ன சொல்ல, அந்த விலா எலும்புகள். ஸ்கல்லுங்கிறது மண்டையோடு, பிரெயினை வந்து பாதுகாக்கும். நான் ஒரு கொஸ்டின் கேட்கிறேன், மூளையோட எடை எவ்வளவு? பிரெயினோட வெயிட் என்ன அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தனுஷ் சொன்னாருன்னு சொல்லிட்டு தனுஷ் படத்துல என்ன சொன்னாங்களோ அதை சொல்லிடாதீங்க. தெரியாதவங்க கமெண்ட் பாக்ஸ்ல பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சரியா? மூளையோட வெயிட் என்ன? ஓகேவா? அதே மாதிரி மனித நரம்பு மண்டலத்தின் அடிப்படை அலகு என்ன? பேசிக் ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் நர்வஸ் சிஸ்டம் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க. சரியா? அடுத்த கொஸ்டின் போலாமா? கொஸ்டின் நம்பர் 138. ஆர்பிசி டைஸ் குயிக்லி பிகாஸ் ரத்த சிவப்பு செல்கள் விரைவில் இறந்து விட காரணம் என்ன? ஆர்பிசி பொறுத்த வரைக்கும் சொல்லணும்னா அதோட வாழ்நாள் வந்து 120 நாள். அந்த 120 நாள்ல என்ன ஆயிரும், செத்து போயிடும். இந்த 120 நாள்ல என்ன ஆயிரும், பறக்கும் போது என்ன இருக்கும்னா நியூக்ளியஸ் வந்து இருக்கும். வளர வளர என்ன இருக்காதுன்னா நியூக்ளியஸ் வந்து மறந்துகிட்டே போயிடும். சரியா? வெறும் ஆர்பிசி தான் இருக்கும். ஏன் அப்படின்னா அப்பதான் அதோட அமைப்பு அப்படிதான் இருக்கும். அது வந்து என்ன சொல்ல, ஆக்சிஜனு இந்த மாதிரி கார்பன் டை ஆக்சைடு அதிகப்படியா எடுத்துக்கொண்டு போய் கொடுத்துட்டு அதிகப்படியா எடுத்துக்கொண்டு வந்து ரிட்டர்ன் கொடுக்கும். சரியா? சோ கொஸ்டின் நம்பர் 138 என்ன அப்படின்னா உட்கரு இல்லாமை எப்போ இருக்கும் அப்படின்னா ஏர்லியர், பிறந்தப்ப இருக்கும். ஆர்பிசி ஒரு செல் இப்பதான் வருது அப்படின்னா அப்ப இருக்கும். வளர வளர என்ன ஆயிரும்னா அது வந்து சிதைஞ்சு போய்கிட்டே இருக்கும். சரியா? அப்போ அதுக்கு வந்து நியூக்ளியஸ் இல்லை அப்படின்னு சொல்றோம். சரியா? அடுத்தப்பல ப்ளீடிங் கம்ஸ் டெபிஷியன்சிஸ், ஈறுகளில் ரத்த கசிவிற்கு காரணம் என்ன கேட்பாங்கல்ல. உங்கள் ஈறுகளில் ரத்த கசிவான்னு சொல்லி கேட்கறாங்கல்ல விளம்பரத்துல பேசுறாங்க. சரி, அதாவது ரத்த கசிவு ஏற்படுதுன்னா அதுக்கு பேஸ்ட்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா? என்ன அப்படின்னா அது நார்மலா விட்டமின் டெபிஷியன்சி, விட்டமின் சின்னு சொல்றோம். ஸ்கர்வி அப்படிங்கிற நோய் வரும் ஈறுகளில் ரத்த கசிவு. ஓகேவா? பல்லு வந்து என்ன இருக்கும்னா ஆடிக்கிட்டு இருக்கும், லூஸா இருக்கும். மீன் பல்லு விழுறதுக்கு இல்ல, பல்லு வந்து லூஸாவும் லேசா கடிச்சாலுமே ஏதாயிருந்தா ரத்தம் வரும். அப்படிங்கும் போது அதிகமா என்ன சாப்பிடணும்னா சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ். சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் அப்படின்னா என்னது அப்படின்னா லெமன், ஆரஞ்சு, இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டோம்னா அது வந்து என்ன ஆயிரும்னா ஆட்டோமேட்டிக்கா சரியாயிடும். ஓகேவா? சோ ப்ளீடிங் கம்ஸ் ஈறுகள் ரத்த கசிவு காரணம் என்ன? விட்டமின் விட்டமின் சி. விட்டமின் சிக்கு இன்னொரு பேர் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகேவா? விட்டமின் ஏ குறைபாட்டினால வரக்கூடிய நோய் என்னது? மாலைக்கண் நோய், நிக்டலோபியா அப்படின்னு சொல்றோம். மாலைக்கண் நோய். ஓகேவா? நைட் பிளைண்ட்னஸ். ஓகேவா? கவுண்ட் பண்ணி சொல்லுவாங்களே 6 மணிக்கு மேல கணி தரலையா அப்படின்னு சொல்லி. விட்டமின் டி-ல வந்து என்ன இருக்கும்னா B1 B2 B3 அப்படிங்கிறது நிறைய இருக்கும். ஓகேவா? விட்டமின் இ என்னதுன்னா மலட்டுத்தன்மை, ஸ்டெரிலிட்டின்னு சொல்லுவோம். சரியா? விட்டமின் இ குறைபாட்டு நோய் என்னது? மலட்டுத்தன்மை, ஸ்டெரிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் போலாம். கொஸ்டின் நம்பர் 140. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் ரிலேட்டட் டு வித் இன்சுலின் டிபெண்டன்ட் டயாபெட்டிஸ் மெலிட்டஸ். பின்வருவனவற்றில் எது இன்சுலின் சார்ந்த நீரிழிவு நோய் தொடர்புடையது அல்ல? அதாவது இன்சுலின் சார்ந்த நீரிழிவு நோய்னா பார்த்திருப்போம். அதாவது இன்சுலின் அப்படிங்கிறது என்ன சொல்றோம்னா பான்கிரியஸ்ல உள்ள, அதாவது கணையத்தின் உள்ள பீட்டா செல்கள் தான் என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்சுலின் வந்து சுரக்குது. இந்த இன்சுலின் வந்து என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்ப பிரியாணி யாரோ வந்து ஏதோ ஒரு கல்யாண வீட்டுல போடுறாங்க, இல்லைன்னா நமக்கு ஏதோ ஒரு பிரியாணி வந்து வாங்குறோம். சரியா? சாப்பிடணும்னு ஆசை இருக்கு, ரொம்ப சாப்பிட்ட பிடிச்ச சாப்பாடு. அப்படிங்கும் போது என்ன ஆகுதுன்னா
நார்மலா சாப்பிடறத விட எக்ஸ்ட்ரா அதிகமா சாப்பிடுறோம். அப்படிங்கும்போது ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி தான் தேவைப்படும். ஆனா அதை விட எக்ஸஸா எனர்ஜி வந்து இருக்கும். அதாவது குளுக்கோஸ் தான். சரியா? இந்த குளுக்கோஸ் எதுக்கும் அதிகமா இருக்கும்போது எப்படி அதிகமா நம்ம கையில காசு இருந்துச்சுன்னா போய் பேங்க்ல டெபாசிட் பண்ணி வைக்கிறோமோ, அதே மாதிரி இந்த குளுக்கோஸ் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா இந்த பீட்டா செல்ஸ் வந்து என்ன பண்ணும்னா இந்த இன்சுலின் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா குளுக்கோஸ கிளைக்கஜனா மாத்தி கொடுக்கும். அதாவது ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது எப்பயாவது வீட்டுல சண்டை போட்டுட்டு சாப்பிடாம இருந்தோம் அப்படின்னா இந்த கிளைக்கஜன் மறுபடியும் என்ன ஆகுதுன்னா குளுக்கோஸா மாறும். ஓகேவா? அதனால எதுவும் சில வீக் ஆகாது. ஒருவேளை ஒல்லியா இருந்தாங்க அப்படின்னா ரொம்ப இதா வீக் ஆயிடும். சரியா? சோ எப்படி இந்த பேங்க்ல போய் டெபாசிட் பண்ற கதை தான். அப்ப இந்த இன்சுலின் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான வேலை. இந்த இன்சுலின் சுரக்கிறது யாரு? பீட்டா செல்ஸ். இது ஒழுங்கா வேலை பார்க்கும். ஓகேவா? அப்படிங்கும் போது இன்சுலினும் என்ன பண்ணணும் குளுக்கோஸ கிளைக்கஜனை மாத்தி விடும். அது செயல் தன்மை இல்லை அப்படின்னா அதுவும் பிரச்சனை ஆயிடும். சரியா? சோ இந்த கேஸ்ல இன்சுலின் டிபெண்டன்ட் டயபெட்டிஸ் மெலிட்டஸ் இன்சுலின் சார்ந்த நீரிழிவு நோயில என்ன பிரச்சனை அப்படின்னா இன்சுலின் அப்படிங்கிறது என்ன ஆகாது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சுரக்காது. பான்கிரியஸ் பீட்டா செல்ஸ் அப்படிங்கிறது என்ன பண்ணாது? இன்சுலினை சுரக்க முடியாது. இன்சுலின் லெவல் கம்மியா இருக்கிறதுனால குளுக்கோஸ் கிளைக்கோஜனா மாறாது. சோ ரத்தத்துல அதிகமா சர்க்கரை வந்து காணப்படும். சரியா? ஓகே, இதான் வந்து விஷயம். ஃபர்ஸ்ட் பாருங்க, இட் காஸ் பை தி டெஸ்ட்ரக்ஷன் ஆஃப் பீட்டா செல்ஸ் ஆஃப் த பான்கிரியஸ். அதாவது கணையத்தில் உள்ள பீட்டா செல்கள் அழிவதால். ஆமா, கரெக்ட். ஓகேவா? என்ன கேட்டிருக்காங்க? நாட் ரிலேட்டட் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ரெண்டாவது என்ன சொல்றாங்க? இன்அடிகேட் இன்சுலின் செக்ரேஷன். போதுமான அளவு இன்சுலின் சுரக்காமை. ஆமா, இதுவும் கரெக்ட் தான். ஜெனடிக் இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் என்விரான்மெண்ட் ஃபேக்டர்ஸ் ஆர் த காஸ் ஆஃப் திஸ் கண்டிஷன். அதாவது மரபு ரீதியா வரும். அப்பாவுக்கு இருந்தா பிள்ளைக்கு வரும், தாத்தாக்கு இருந்தா பேரனுக்கு வரும். இந்த மாதிரி என்ன சொல்ல மரபு ரீதியா வரும் நோய். சரியா? சுகர் வரும். சரியா? அப்படி இல்லைன்னா ஏதோ ஒரு நம்ம சுற்றுச்சூழல் நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடோட அந்த இது வந்து என்ன இருக்கணும் மாறுபடும். இதுவும் ஒரு காரணம். ப்ரொடக்ஷன் ஆஃப் இன்சுலின் இஸ் நார்மல் பட் ஆக்ஷன் இஸ் இம்பார்ட். இன்சுலின் உற்பத்தியை அளவு போதுமானதாக உள்ளது, ஆனால் அதன் செயல்பாடு குறைவாக உள்ளது. அப்படிங்கிறது எதுக்குரிய சிம்டம்ஸ் அப்படின்னா நான் இன்சுலின் டிபெண்டன்ட் டயாபெட்டிஸ் மெலிட்டஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஏன் இன்சுலின் சாராத நீரிழிவு நோய் அப்படிங்கிறதா என்ன சொல்றோம் அப்படின்னா ப்ரொடக்ஷன் வந்து இன்சுலின் சுரக்கும், ஆனா அது வேலை வந்து செய்யாது. குளுக்கோஸா கிளைக்கஜனா மாத்தி விடாது. அதுதான் அப்போ வந்து என்ன பிரச்சனை ஆயிடும். சரியா? ஓகே, நான் இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். ரத்தத்துல சுகரோட லெவல் வந்து எப்படி இருக்கணும்? அதாவது சாப்பிடுறதுக்கு முன்னாடி ஃபாஸ்டிங் இருக்கும், அதாவது வெறும் வயிறா இருக்கும்போது ஒரு லெவல் இருக்கும், சாப்பிட்டதுக்கு அப்புறம் எவ்வளவு இருக்கணும் நார்மலா அப்படின்னு சொல்லி கேட்கிறேன். அப்புறம் இன்னொன்னு, கிளைக்கஜனை குளுக்கோஸா மாத்தும், அதாவது ஃபாஸ்டிங் இருக்கும்போது கிளைக்கஜனை குளுக்கோஸா மாத்தி விடுறதுக்கு எந்த ஹார்மோன் வந்து தேவை அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க. சரியா? ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? The oxidizers used in solid propellant. திண்ம இயக்க பொருட்களை பயன்படும் ஆக்சிகரணி என்ன? இது 8th ஸ்டாண்டர்ட் புக்ல இருக்கும். அதாவது ராக்கெட்ஸை பத்தி இருக்கும்போது அதுல கொடுத்துருப்பாங்க. இது என்ன அப்படின்னா ஆக்சிகரணின்னு ஒரு பொருளை எரிய வைக்கக்கூடிய ஒரு மினிமமான சப்ஸ்டன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் கேண்டில வந்து கொளுத்தி விடுறோம். இது வந்து என்ன சொல்ல ஒரு கிளாஸ் வச்சு மூடிட்டோம் அப்படின்னா இங்க எவ்வளவு ஆக்சிஜன் இருக்கோ அது வரைக்கும் எரியும், அதுக்கப்புறம் எரியாது. சரியா? சேம் தான். அந்த எரிபொருள் வந்து எரிய தேவையான பொருளை தான் என்ன சொல்றோம்னா ஆக்சிகரணி அப்படின்னு சொல்லி சொல்றோம். கொஸ்டின் நம்பர் 130 நைட்ரேட் சால்ட், அதாவது NO3- தான் என்ன ஆக்சிகரணியா பயன்படுது. ஓகேவா? வாட்டர் வாஸ் ஃபர்ஸ்ட் ப்ரிப்பேர்டு பை ஹூ ஆல்சோ டிஸ்கவர்ட் என்ன கண்டுபிடிச்சாரு, அதுக்கு என்ன பெயர் வச்சிருக்காரு? நீரை முதல்ல தயாரிச்சவர் யாரு, இவர் வந்து என்ன கண்டுபிடிச்சாரு, அதுக்கப்புறம் என்ன பெயர் வச்சாரு அப்படின்னு சொல்றோம். நீரை முதல்ல கண்டுபிடிச்சது ஹென்ரி கேவெண்டிஷ். அதுக்கு இன்னொன்னு கண்டுபிடிச்சது வந்து யாரு அப்படின்னா ஹைட்ரஜன். ஹைட்ரஜன் என்னன்னு பெயர் வச்சாருன்னா எளிதில் எரியும் காற்று அப்படிங்கறத பெயர் வச்சது யாரு அப்படின்னா நம்ம ஹென்ரி கேவெண்டிஷ் அப்படிங்கிறவர். சரியா? எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க என்ன கமெண்ட் பண்ணணும்னா ஆக்சிஜன் சொல்லக்கூடிய ஆக்சிஜனை கண்டுபிடிச்சது O2-வை கண்டுபிடிச்சது யாரு அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. சரியா? கொஸ்டின் நம்பர் 143. The temperature at which the carbon dioxide becomes solid to form dry ice. எந்த வெப்பநிலையில் கார்பன் டை ஆக்சைடு உலர் பனிக்கட்டியாக மாறுகிறது அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. எந்த வெப்பநிலையில் கார்பன் டை ஆக்சைடு உலர் பனிக்கட்டியாக மாறுகிறது, எந்த டெம்பரேச்சர்ல அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. சரியா? எந்த டெம்பரேச்சர்ல அப்படின்னா -57 ° என்ன ஆகுது அப்படின்னா CO2 என்ன சொல்லுது அப்படின்னா சாலிடா மாறுது. கேஸ் கேஸ் வந்து என்ன மாறுதுன்னா சாலிடா மாறுது. சாலிட்னா ட்ரை ஐஸா மாறிடுது. ட்ரை ஐஸ் நெட்ல அடிச்சு பாத்தீங்கன்னா அந்த மாதிரி பனிக்கட்டி மாதிரி இருக்கும். சரியா? 57 - 57 °C. 1 liter of sea water contains dash gram of sodium chloride. நல்ல கொஸ்டின். 1 லிட்டர் கடல் நீர்ல கரைந்துள்ள சோடியம் குளோரைடு உப்போட அளவு கேட்காங்க. 1 லிட்டர் தண்ணி எடுத்து நீங்க உப்பு மேக் பண்ணீங்க அப்படின்னா எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. சரியா? ஏதாவது ஐடியா இருக்கா? 35 கிராம் தான் கிடைக்கும். சரியா? 35 கிராம் தான் கிடைக்கும். அப்ப எவ்வளவு தண்ணி வந்து சேர்க்கணும் அப்படின்னு பாத்துக்கோங்க. அடுத்தாப்புல the amount of கொஸ்டின் நம்பர் 145. the amount of
heat energy required by ice to change into water. திட பனிக்கட்டையை தண்ணீராக மாற்றம் தேவைப்படும் வெப்ப ஆற்றலின் அளவு எவ்வாறு வரையறுக்கப்படுகிறதுன்னு கேட்காங்க. ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டி, அப்புறம் லேட்டன்ட் ஹீட் ஆஃப் ஃபியூஷன், அனாமலஸ் எக்ஸ்பென்ஷன் ஆஃப் வாட்டர் டென்சிட்டி. ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு பொருளை 1°C இல்லைன்னா 1 கெல்வின் அளவுக்கு ஹீட் பண்றதுக்கு தேவையான அந்த ஹீட் எனர்ஜி தான், வெப்ப ஆற்றல் என்ன சொல்றோம்னா ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டி, வெப்ப ஏற்பு திறன் சொல்றோம். உள்ளுறை வெப்பம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு பொருள் ஃபார் எக்ஸாம்பிள் ஐஸ் கட்டி இருக்கு, அந்த ஐஸ் கட்டி தண்ணியா மாறணும், அதுக்கு எவ்வளவு வெப்பம் தேவை, அதான் என்ன சொல்றோம்னா உள்ளுறை வெப்பம் அப்படின்னு சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் தண்ணி ஐஸ் கட்டியா மாறுது, அந்த ஹீட் எல்லாம் விட்டுட்டு என்ன பண்ணுன்னா ஐஸா மாறுது, அதான் என்ன சொல்றோம்னா உள்ளுறை வெப்பம். அப்ப கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க, திட பனிக்கட்டையை தண்ணீராக மாற்ற தேவைப்படும் வெப்ப ஆற்றலோட அளவு என்ன சொல்றாங்க, உள்ளுறை வெப்பம் அப்படின்னு சொல்றாங்க. சரியா, அடுத்த கொஸ்டின் போலாமா? கொஸ்டின் நம்பர் 146. which one of the following ferrous alloy is used in manufacturing aircraft parts? பின்வரும் உலோக கலவைகளில் ஆகாய விமானத்தின் உதிரி பாகங்கள் தயாரிக்க பயன்படும் இரும்பு உலோக கலவை என்னன்னு கேட்காங்க. என்னவா இருக்கும்? இரும்பு உலோக கலவை. இரும்பு உலோக கலவைன்னு என்ன வரும்? அயன் நிக்கல் தானே வரும். ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா கொஸ்டின் நம்பர் 146 நிக்கல் இரும்பு அப்படிங்கிறத என்ன சொல்றோம்னா ஆகாய விமானத்தின் உதிரி பாகங்கள் தயாரிக்க பயன்படுகிறது. ஓகேவா? Question number 147. The ignition delay of the fuel in diesel engine is measured by the unit. டீசல் என்ஜின்களின் எரிபொருள் பற்ற வைப்பு தாமதத்தை அளவிட பயன்படும் அலகு என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. டீசல் என்ஜின்களின் எரிபொருள் பற்ற வைப்பு தாமதத்தை அளவிட சிஜே நம்பர், ஆக்டேன் நம்பர், கலோரிஃபிக் வேல்யூ, ஸ்பெசிபிக் எனர்ஜி அப்படின்னு சொல்லி கொடுத்து வச்சிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா சிஜே நம்பர். அதாவது ஒரு தரம் இருக்கும், ஒவ்வொரு இதை வச்சு தரம் பிரிப்பாங்க. அந்த நம்பரை தான் என்ன சொல்றோம்னா சிஜே நம்பர் அப்படின்னு. எவ்வளவு நேரம் ஆகுது எரியறதுக்கு அப்படிங்கிறது. அடுத்த ஒரு சம் கொடுத்துருக்காங்க. கால்குலேட் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் 69 கிராம் ஆஃப் சோடியம். சோடியம் மாஸ் நம்பர் 23. 69 கிராம் சோடியத்தில் மோல்களை கணக்கிடுங்க. மோல் நம்பர் என்ன? அதாவது இப்ப என்ன சொல்றோம்னா 1 லிட்டரு அப்படிங்கிறது 1000 ml சொல்றோமா, இதெல்லாம் லிக்விட மெஷர் பண்றது, திரவத்தை மெஷர் பண்றது. 1 கிலோகிராம் ஈக்குவல் டு 1000 கிராம்னு சொல்றோமா, இது வந்து திடம் பொருள், சாலிட வந்து மெஷர் பண்றது. ஓகேவா? இந்த மாதிரி சொல்றோம்ல, அதே மாதிரி இந்த கெமிஸ்ட்ரியில வந்து கார்பன் ஆட்டம் அப்படிங்கறது என்ன சொல்றோம் அப்படின்னா மோல் அப்படிங்கிற அளவாக என்ன பண்றோம் அப்படின்னா மெஷர் பண்றோம். அந்த மோல் தான் நம்பர் ஆஃப் மோல்ஸ் சொல்றோம். இப்ப என்ன சொல்லியிருக்காங்கன்னா மாஸ் கொடுத்துருக்காங்க, அதோட வேல்யூ என்னது அப்படின்னா 69 கிராம். அதாவது நிறை வந்து எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா 69 கிராம். மாஸ் நம்பர் நிறை என்னன்னு சொல்லணும், ஏன்னு சொல்லணும். மாஸ் நம்பர் 23 கேட்டிருக்காங்க. எத்தனை மோல் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. இதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா மேல எழுதுறேன். நம்பர் ஆஃப் மோல்ஸ், மோல்களின் எண்ணிக்கை, ஓகேவா, which is equal to given mass, கொடுக்கப்பட்ட நிறை, given mass divided by கிராம் அட்டாமிக் மாஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்னா நிறை எண்ணு அர்த்தம். சரியா? கிராம் அட்டாமிக் மாஸ், மாஸ் நம்பரை சொல்றாங்க. சரியா? மாஸ் நம்பர் கொடுத்திருக்க நிறை என்னது 69 கிராம் டிவைடட் பை மாஸ் நம்பர் என்னது அவங்களே கொடுத்தாங்க 23 கொடுத்தாங்க. இதை கேன்சல் பண்ணோம்னா என்ன வரும்னா 3 வரும். ஆன்சர் என்ன அப்படின்னா 3 மோல்ஸ் தான் ஆன்சர். ஈஸியா தான் இருக்குண்ணே, ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சா போட்டா சப்ஸ்டிட் பண்ண ஆன்சர் இருக்கு. ஓகேவா? ஓகே. கொஸ்டின் நம்பர் 149. The reason for changes in the composition of air slightly from place to places. காற்றில் உள்ள பகுதி பொருட்களின் ஏய்வு இடத்திற்கு இடம் சிறிதளவு மாறுபட காரணம் என்னன்னு கேக்குறாங்க. என்ன காரணம்? இந்த காம்போசிஷன் ஆஃப் நைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் சேஞ்சஸ். காம்போசிஷன் ஆஃப் நைட்ரஜன் சேஞ்சஸ், ஆக்சிஜன் மாறதுனால, கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர் வேப்பர். அதாவது என்ன சொல்ல, காம்போசிஷன் மாறதுக்கு காரணம் என்னன்னா ஆப்ஷன் டி தான். அதாவது CO2 மாறும், வாட்டர் வேப்பர் மாறும், டஸ்ட் மாறும், இந்த மாதிரி எல்லாமே மாறுதுன்ற காம்போசிஷனும் மாறுது அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் கொஸ்டின், which one of the following is used to produce glass? கீழ்கண்டவற்றில் எது கண்ணாடி தயாரிக்க பயன்படுகிறது? சுத்த சுண்ணாம்பு, நீக்கிய சுண்ணாம்பு, சுண்ணாம்புக்கல், காப்பர் சல்பேட். இது என்னது அப்படின்னா உப்பு, சால்ட். காப்பர் சல்பேட், பென்டாஹைட்ரேட், ப்ளூ கலர்ல சால்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இல்ல வெள்ளை கலர்ல இருக்கும், சொல்யூஷன் வந்து எப்படி இருக்குன்னா ப்ளூ கலர்ல இருக்கும். லைம் ஸ்டோனுங்கிறது சுண்ணாம்புக்கல். வீட்டுல வெள்ளை அடிக்கிறதுக்கு சுண்ணாம்புக்கல் வாங்கி வச்சிருப்பாங்க பாத்தீங்களா, அதான் சுண்ணாம்புக்கல். இதுல இருந்து என்ன தயாரிப்பாங்க அப்படின்னா சாக்பீஸ். என்ன தயாரிக்காங்க? சாக்பீஸ். ஊர்ல எழுதுவாங்கல்ல. நீட்டிய சுண்ணாம்பு அப்படின்னா அந்த சுண்ணாம்புக்கல் எடுத்து தண்ணி ஊத்தி அந்த வெள்ளை அடிக்கிறதுக்கு பண்றாங்களே, ஒயிட் வாஷிங் பண்றது. மேக்ஸிமம் ஒயிட் வாஷ் பண்றது தான் என்ன பண்ணுவாங்கன்னா யூஸ் பண்ணுவாங்க. என்னோட ஃபார்முலா வந்து CaOH twice. இது வந்து எங்க போனாலும் கொஸ்டின் கேட்பாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லணும்னா குயிக் லைம்.
அதாவது சுட்ட சுண்ணாம்புன்னு சொல்றோம். இதோட ஃபார்முலா வந்து என்னதுன்னா CaO. இதுதான் என்ன பண்ணுது அப்படின்னா சிமெண்ட் மற்றும் கிளாஸ் கண்ணாடி தயாரிக்க சுட்ட சுண்ணாம்பு அப்படிங்கிறது பயன்படுது அப்படின்னு சொல்றோம். ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ. ஓகேவா? இன்னைக்கு நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா டெட் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் 1ல உள்ள ஒரு 20 கொஸ்டின் வந்து பார்த்திருக்கோம். இதே மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா டெய்லி ஒவ்வொரு வீடியோஸ் வந்து பார்ப்போம். இது மாதிரி நிறைய வீடியோஸ் என்ன சொல்ல கொஸ்டின் எப்படி கேட்கறாங்க, என்ன மாதிரி சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சயின்ஸ்லாம் உட்காந்து புக் எடுத்து உட்காந்து படிச்சோம்னா தூக்கம் வந்துடும். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏதோ ஒரு வேலை பார்க்கும்போது ஏதோ ஒரு வீடியோ போட்டு வச்சு நம்ம பாட்டு பார்த்துட்டே இருந்தோம்னா கண்டிப்பா ஒரு நாள் ரெஜிஸ்டர் ஆகும். எக்ஸாம்ல கேட்கும்போது நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரியா? ஓகே. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி கரண்ட் அரேஸ் டிஆர்பி சேனலை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கிறதுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ. பாய்.